ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்டில் இந்த எடிட் உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவும் வைரல் ஆக நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. இன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்க்ரீனை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் பற்றி பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா PAP ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் வீடியோ ஆர் இமேஜ் ஸ்டிக்கர் நீங்கள் வந்து எது வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேலே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த லேயருக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் கொடுங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து எண்டிங் கீ ஃப்ரேம் கிட்ட அந்த ஒயிட் லைன் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு பிக்சரை வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். PAP ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் ரைட் கார்னரில் வச்சுட்டு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும். எண்டிங் கீ ஃப்ரேம்னா இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே நான் ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி இருக்குது. எண்டிங் கீ ஃப்ரேமில் வச்சு இந்த ஒப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாகவே நான் கம்மி பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு பிக்சர் ஆட் பண்ணி ஸ்டார்டிங் எண்டிங் கீ ஃப்ரேம் வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டு கீ ஃப்ரேம்க்கு சென்டரில் அந்த ஒயிட் லைன் வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே நிறைய அனிமேஷன் இருக்குது. உங்களுக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகிற மாதிரி வரும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி வரும். நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ணிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு கீ ஃப்ரேம் வச்சு ஜூம் பண்ணி இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு போக போக ஜூமிங்லேயே வரும். இந்த ப்ராக்ரஸிங் பார் எஃபெக்டும் ஈஸி தான். டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டி ஸ்பேஸ் பார் மட்டும் கிளிக் பண்ணிட்டே வாங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே என்லார்ஜ் பண்ணி கீழே இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வச்சுருங்க. இந்த லேயரில் ஸ்டார்டிங் எண்டிங் கீ ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறமா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற ப்ராக்ரஸ் பாரை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அவுட் சைட் ஸ்க்ரீனில் வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணால் கூட அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து மூவ் ஆகும். இதை வந்து லெஃப்ட் கார்னரில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா ஸ்டிக்கர் ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஃபயர் ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து சின்னது பண்ணி இந்த லெஃப்ட் கார்னரில் வந்து இங்கே வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா இதை ட்ராக் பண்ணி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிறேன். இழுத்து விட்டு இந்த லேயரில் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கீ ஃப்ரேம் வச்சுட்டு இந்த மாதிரி நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கரை நான் ரைட்டில் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க் செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நோ ஃப்ரேம் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷன் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்ரஸ் பார் மாதிரியே கொஞ்சமாக சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஹைலைட்டை வந்து ஆட் பண்ணிட்டு எங்கே பிளேஸ் பண்ணணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து டார்க்கன் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வந்து அப்படியே ப்ளூ கலர் நீங்கள் எந்த கலர் கொடுத்தீங்களோ அது அப்படியே மாறிடும். இப்போ இதுவே பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராக்ரஸ் பாரை வந்து ஆட் பண்ணிவிட்டு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் டார்க்கன் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மாறும். ஆனால் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கும்போது நீங்கள் லைட்டன் தான் கொடுக்கணும். லைட்டன் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி மாறிக்கும். டார்க்கன் வேணும்னா நீங்கள் டார்க்கனும் கொடுத்துக்கலாம். வீடியோ செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க் செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 100 இல்லைன்னா 10 எவ்வளோ உங்களுக்கு கவுண்ட் வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட் கொடுத்து உங்கள் சேனல் நேமை வந்து டைப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டெக்ஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி 1 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. 1 கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுருங்க. ஃபாண்ட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லேயரை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து விட்டதுக்கு அப்புறமா டைமிங் 1 செகண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் சைடில் இருக்கிறத வந்து அப்படியே டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு லேயரை வந்து 1ன்னு போட்டிருப்பீங்களா, அந்த லேயரை வந்து டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பேக் கொடுத்து 2ன்னு மாற்றிக்கோங்க. மறுபடியும் வந்து டூப்ளிகேட் கொடுத்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து 3ன்னு மாற்றிக்கோங்க. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கண்டினியூவாக உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் வேணுமோ அவ்வளோ கவுண்ட் வச்சுருங்க. கவுண்ட்டு நான் வந்து 10 வரைக்கும் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். மேலே செட்டிங்ஸில் போயிட்டு ப்ளேபேக் ஸ்பீடுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வீடியோவை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ண வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கவுண்ட் வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் கொடுத்துருங்க. இப்போ இதில் ஸ்டார்டிங் எண்டிங் வந்து நம்ம கீ ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங் கீ ஃப்ரேமில் மட்டும் அந்த ஒயிட் லைனை வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துரும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் 100 வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லை 30 வரைக்கும் வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ நம்பர் கவுண்ட் வைக்கணுமோ அவ்வளோ நம்பர் கவுண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஆர்டிக்கல் பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டீட்டெயில் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டில் மேக்னிஃபையர் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லென்ஸ் மாதிரி வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் சர்க்கிள் ரொட்டேஷனில் பார்டரில் இருக்கிற கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். டெக்ஸ்டெல்லாம் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த லென்ஸ் லேயர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் கூட வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறமா இந்த லென்ஸை வந்து எண்டிங் ஆர் ஸ்டார்டிங் நீங்கள் எங்கே மூவ் பண்ணி வைக்கிறீங்களோ மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் அனிமேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட சேனல் லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மாஸ்க் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கொடுத்து சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த பர்சனோட ஹெட்டில் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருங்க. பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே கட் அவுட் ஆப்ஷன் இருக்குது, அந்த கட் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த கட் அவுட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி கொடுத்துரும். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2-3 கேரக்டர் பிக்சரை வந்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிஏபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்ச கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்க்கு போயிட்டு இந்த கேரக்டரை வந்து எந்த பக்கம் இருந்து வரணுமோ அந்த பக்கம் வந்து மூவ் பண்ணிடுங்க. நான் கீழே மூவ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேருந்து. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் வச்சு கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அனிமேஷன் வந்து ஸ்மூத்தாக வரும் இன்ட்ரோ. இப்போ கொஞ்சம் பக்கத்திலே தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்படியே பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஃப்ரேம் வச்சு நீங்கள் கேரக்டரை வந்து மூவ் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியில் இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த ஒயிட் லைனை வச்சு பேஸ் கொடுத்து இந்த மாதிரி அனிமேஷன் வந்து நான் ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துக்கிறேன். கொடுத்துட்டு கடைசியாக டிக் மார்க் கொடுத்துருங்க. கடைசியாக ஒரு டைம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் பிஏபி ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு கேரக்டரை வந்து இப்படியே இதுக்கூடையே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீ ஃப்ரேம்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். சேம் ப்ராசஸ் தான். ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸ் இருக்கும், அது 16:9 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு கட் அவுட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி கலரு ஷேடோ இதெல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிஏபி ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணி வச்ச இந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கில் டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டிங்னு கேட்கும். அதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே இது ட்ராக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது நீங்களே ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பர்சனுக்கு பின்னாடி இந்த டெக்ஸ்ட் வரணும், அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஏபி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் வீடியோ வந்து மறுபடியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பாட்ஸ் மாதிரி இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இப்படி ஃபுல்லாயிரும். லாஸ்ட்டாக ஆட் பண்ண லேயரில் டச் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து டச் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு. இது ரொம்பவே ஈஸி தான், சிம்பிள் தான். இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த பர்சனை மட்டும் நான் இப்போ டச் பண்ணி மூவ் பண்ணுறேன் பாருங்கள், இது கட் அவுட் ஆகிருக்கு. இந்த பர்சன் மட்டும் மறுபடியும் அதே இடத்துல கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா மேக்னெட் மாதிரி அதுவே இழுத்துக்கும், உங்களுக்கு வைப்ரேட் லைட்டாக ஆகும். வீடியோ செலக்ட் பண்ணிட்டு பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணாலும் அவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து 60 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோட சேனல் நேம் how to edit ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 டைம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். கீழே கலர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாஸ்ட்ல ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மைனஸில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்கிறோம். இந்த ஷேடில் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரொட்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல்லாக 100ல் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரியே அப்படியே வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஜூம் பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. இந்த எண்டிங் கீ ஃப்ரேமில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து இதை வந்து அப்படியே ஜூம் பண்ணி இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிட்டு ஒரு 180 டிகிரியில் வந்து
அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே வந்து ஜூம் பண்ணி பழைய மாதிரியே இந்த பிளேஸ்க்கு வந்து கொண்டு வந்து வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து போய்க்குங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் இந்த ஒயிட் லைன் வந்து படுற மாதிரி வச்சுக்கோங்க. எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 24 இருக்குது. இதே மாதிரி லாஸ்ட் கீ ஃப்ரேம் போய்க்குங்க. லாஸ்ட் கீ ஃப்ரேமில் இந்த ஒயிட் லைன் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் எடிட் போயிட்டு அதே மாதிரி இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு 24 இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம ஜூம் பண்ணி வச்சது 23ல் இருக்குது. இப்போ நான் 24க்கு இதை மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதே தான் நீங்கள் லாஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு கொடுக்கணும். இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் வந்து டூப்ளிகேட் ஆயிரும். இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சு ஃபர்ஸ்ட்ல கொண்டு போய் வச்சிருங்க. ஃபர்ஸ்ட்ல வச்சதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷனில் சேம் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து 15 இருக்கு. இதுவே வந்து லாஸ்ட் கீ ஃப்ரேம்க்கு வந்து சேம் வேல்யூ 15 வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லேயரை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணி பிடிச்சு ஃபர்ஸ்ட்ல வச்சு ஜூம் அவுட் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல வச்சு எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேம் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் நம்ம லாஸ்ட் கீ ஃப்ரேம்க்கும் வேல்யூ கொடுக்கணும். இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டெக்னிக்ஸும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டெக்னிக்ஸ் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி எடிட்டிங் உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.